இது வந்து என்னோட முதல் சக்ஸஸ் மேடை. நான் இன்ன வரையும் எந்த மேடையிலையும் நான் ஏறினது கிடையாது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 2 குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கஷ்டத்தில் இருந்து என்னை நான் தாண்டணும் அப்படின்னா எனக்கு உள்ளது என்னோட படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பை வச்சு என்ன சாதிக்கலான்னு போய் என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ இந்த நம்ம இருக்கிற சொசைட்டி எவ்வளோ டெவலப் ஆனாலும் நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, எனக்கும் 2 பொண்ணு. அப்போ வந்து என் பாப்பா பிறந்த அன்னைக்கு பார்க்க வந்த பல பேர் சொன்னது, நீ தான் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்ட, உனக்கும் 2 பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வந்து அப்போ அவ்வளோவா சம்பளம் சம்பாதிக்கல, எப்படி நீ இந்த 2 பிள்ளைய கரை சேர்த்துவ, எப்படி பிள்ளைகளை நீ படிக்க வைப்ப அப்படின்னு என்ன கேட்டாங்க. அன்னைக்கு பாப்பா பிறந்த அன்னைக்கு நான் எடுத்த முடிவு. அம்மா வந்து கை உடஞ்சி வந்தாங்க. யாராக இருந்தாலும் கை உடஞ்சி வந்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம தான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கை உடஞ்சி முதல் கட்டு போட்டு வந்தோடனே அம்மா சொல்லிட்டாங்க, எக்ஸாம் வரிசையாக வரவும் நீ போமா நான் பார்த்துக்கிறேன்னு. அந்த ஒரு கையை வச்சு எனக்கு இன்ன வரையும் எல்லாமே பார்த்து இன்றைக்கி அந்த ஒரு கைனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்னைக்கும் நினைக்காதீங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் உன்னை பார்த்துக்குவேன். என்னமே இன்னைக்கு ப்ரௌடாக அவர் வேலை பார்க்குற எல்லா பேங்க்லேயும் போயிட்டு இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு எல்லா இதுலேயும் ஸ்வீட் கொடுத்தாரு. சுகுமார் சொன்னாங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு போய் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. நான் வந்து ஒரு அண்டா நிறைய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கணும். ஏன்னா அவ்வளோ அவமானங்கள் நான் சந்திச்சிருக்கேன். எல்லாருக்கும் போய் கண்டிப்பாக கொடுப்பேன். என்னை அவமானப்படுத்தின எல்லாருக்கும் சொல்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா 2 குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். அவங்களுக்கு எல்லாரும் லைஃப்பை வந்து 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. நான் வந்து 2021 வந்து சொல்லுவேன். 2021க்கு முன்னாடி வரையும் ஒரு கஷ்டம்னா என்னன்னே தெரியாத வளர்ந்த பொண்ணுனா, அம்மா வந்து வீட்டு வேலை பார்க்குறாங்க. வீட்டு வேலை பார்த்தாலும் என்னை வந்து ஒரு நாள் கூட நீ வந்து நம்ம குடும்பம் இப்படி இருக்குது, அப்பாவும் வந்து ஒரு கூலி தொழிலாளி தான். நான் வந்து படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். காலேஜும் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். ஸோ வந்து ஒரு நாள் கூட வந்து நீ வேலைக்கு போமா, நம்ம கஷ்டம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னதில்லை. 12th வரையும் என்னை படிக்க வச்சாங்க. காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. மெரிட்டில் சீட் கிடச்சி நான் இன்ஜினியரிங் படித்தேன். பட் வந்து இன்ஜினியரிங் படித்து முடிக்கும் போது இது நம்மளுக்கானது இல்லை அப்படின்னும் போது எனக்கு அங்கே வேலை எதுவும் கிடைக்கல. ஒரு சின்ன ஸ்கூலில் போய் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 2 years. அப்புறம் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூனால வந்து அம்மாவுக்கு இது மாதிரி முடியாமல் இருக்குமா, நான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. படாத கஷ்டங்கள் இல்லை. அந்த கஷ்டத்தில் இருந்து என்னை நான் தாண்டணும் அப்படின்னா எனக்கு உள்ளது என்னோட படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பை வச்சு என்ன சாதிக்கலான்னு போய் என் ஹஸ்பண்ட் வந்து அப்போ அவங்களும் ஒரு டெம்ப்ரரி வேலை தான். அவங்களுக்கு மாதம் 6000 தான் சேலரி 2021. நான் வந்து அவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு இவ்வளோ இதுன்னு நினச்சி நான் கல்யாணம் பண்ணலை. என் வீட்டுக்கார் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி நான் ஃபஸ்ட்டு அவர் எங்களுக்கு ஜூனில் கல்யாணம். ஜூலையில் அவர் கொண்டு வந்து எங்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்த சேலரி 6000. அந்த 6000 வச்சு தான் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை ஓட்டணும். யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. அந்த கல்யாண கடனை அடைக்கணும் அப்படின்றப்ப அவர் ரொம்ப ஓடி ஆகணும். என்னோட ஜுவல் எல்லாத்தையும் வச்சு அன்னைக்கு முடிவு பண்ணேன், நம்மளுக்கு கடன் இருக்கக்கூடாது, நீங்கள் கடனை அடைங்க அப்படின்னு சொல்லி ஜுவல்லை வச்சு கடன் அடைச்சோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை ரொம்ப கொடூரமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்றப்ப அவங்க ஒரு பேங்க்கில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து அந்த பேங்க்கில் உள்ள எல்லாம் தெரியும், நீ வந்து பேங்க் எக்ஸாம் படி அப்படின்னு. நான் பேங்க் எக்ஸாம்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. அவங்க சொல்லி தான் நான் வந்தேன். ப்ரிலிம்ஸ் எதுவும் அவ்வளோவா கிளியர் ஆகலை. அப்போ தோணும், ஒருவேளை நம்ம தப்பாக எடுத்துட்டோமோ, நம்மளுக்கு எதுவும் வந்து இது செட் ஆகலை அப்படின்னு எனக்கு தோணும். பட் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க, இல்லை நீ படி, பிள்ளைகளை வச்சு நீ படிக்கிற, அதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னாங்க. கரெக்டாக இந்த நம்ம இருக்கிற சொசைட்டி எவ்வளோ டெவலப் ஆனாலும் நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, எனக்கும் 2 பொண்ணு. அப்போ வந்து என் பாப்பா பிறந்த அன்னைக்கு பார்க்க வந்த பல பேர் சொன்னது, நீ தான் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்ட, உனக்கும் 2 பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவரும் வந்து அப்போ அவ்வளோவா சம்பளம் சம்பாதிக்கல, எப்படி நீ இந்த 2 பிள்ளைய கரை சேர்த்துவ, எப்படி பிள்ளைகளை நீ படிக்க வைப்ப அப்படின்னு என்ன கேட்டாங்க. அன்னைக்கு பாப்பா பிறந்த அன்னைக்கு நான் எடுத்த முடிவு, என் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக ஒரு வேலை வாங்குவேன், என் பாப்பாவை நான் நல்லா படிக்க வைப்பேன் அப்படின்னு.
இன்னைக்கு பாப்பாவை அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் வேலை வாங்கிட்டேன். அதுதான் என்னோட ஒரு பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். இந்த ஒரு படிப்பை மட்டும் நம்ம இது பண்ணிட்டோம், இதில் ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவோம்ல, அதை மட்டும் நான் பண்ணேன். இந்த லைஃப் இது ஒன்று மட்டும் கிடச்சிருச்சுன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்காக ரொம்ப ஓடுவாங்க, ரொம்ப உழைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கணும், நம்ம வேலைக்கு போயிட்டோன்னா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டு. இன்னொன்று என் அம்மா, ஏன்னா அவங்க வந்து ஒரே பொம்பளை பிள்ளை தான். அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்க கடமை முடிஞ்சிருச்சு, இனிமே அவங்க பார்க்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் இன்ன வரையும் 4 வீட்டுக்கு காலையில் போயிட்டு ஈவினிங் வரையும் பாத்திர விலைக்கு எல்லா வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. வந்து அந்த சம்பளத்தை எங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுவாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, செலவுக்கு பார்த்துக்கோங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து என்னோட முதல் சக்ஸஸ் மேடை. நான் இன்ன வரையும் எந்த மேடையிலையும் நான் ஏறினது கிடையாது. என்னைக்காவது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், வாழ்க்கையில் ஒரு நாள் நான் பெருசாக சாதிப்பேன், அன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் நான் மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்காவது வந்து அந்த நாள் எனக்கு அமைஞ்சிருச்சு. 2024 வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். பட் மெயின்ஸ் பற்றின எனக்கு ஐடியா இல்லை. ஒரு 10 மார்க் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட்டாக செப்டம்பரில் டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணாங்க, அதில் தான் நான் வந்து வாங்கினேன். செலவு பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாமுக்காக. ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் படிச்சிருக்கேன், ஆன்லைன்லேயே ஒரு அமௌண்ட்டு பட்டி படித்து எனக்கு எங்கேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. இதுக்கு கட்டுறப்ப கூட என் ஹஸ்பண்டை போய் இப்போ அது மாதிரி சேரணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் செப்டம்பர்லேருந்து இப்போ அந்த 3 மந்த்ஸ் மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி அம்மா வந்து கை உடஞ்சி வந்தாங்க. யாராக இருந்தாலும் கை உடஞ்சி வந்தவங்க என்ன நினைப்போம்னா நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கை உடஞ்சி முதல் கட்டு போட்டு வந்தோடனே அம்மா சொல்லிட்டாங்க, எக்ஸாம் வரிசையாக வரவும் நீ போமா நான் பார்த்துக்கிறேன்னு. அந்த ஒரு கையை வச்சு எனக்கு இன்ன வரையும் எல்லாமே பார்த்து இன்றைக்கி அந்த ஒரு கைனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு என்னைக்கும் நினைக்காதீங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் உன்னை பார்த்துக்குவேன், என்னமே நான் இருக்கேன். இன்னைக்கு வாழ்க்கையில் 2 தான் நான் சாதிக்கணும்னு நினச்சேன். அது எனக்கானது அப்படின்னு நான் என்னைக்கும் நினைக்கிறது. ஒன்று என் ஹஸ்பண்டை வந்து அவரை வந்து உட்கார வைக்கணும், ரொம்ப ஓட விடக்கூடாது, நம்மளுக்காக 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு ஒன்று நினச்சேன். இன்னைக்கு ப்ரௌடாக அவர் வேலை பார்க்குற எல்லா பேங்க்லேயும் போயிட்டு இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு எல்லா இதுலேயும் ஸ்வீட் கொடுத்தாரு. சுகுமார் சொன்னாங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு போய் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு. நான் வந்து ஒரு அண்டா நிறைய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கணும், ஏன்னா அவ்வளோ அவமானங்கள் நான் சந்திச்சிருக்கேன். எல்லாருக்கும் போய் கண்டிப்பாக கொடுப்பேன். என்னை அவமானப்படுத்தின எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேன்.